திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் நந்தவனம் அறக்கட்டளை நடத்தும் தமிழ் மாமணி விருது வழங்கும் விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் தலைமையேற்று சிறப்பிக்கிறார். தமிழ் தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கான தேர்தல் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஓய்வு பெற்ற நீதியரசர் ராஜேஸ்வரன் தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தயாரிப்பாளர் சங்கத்திற்கு 33 பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். ராமநாராயணன் அணியோ நலம் காக்கும் அணியின 2 அணிகள் போட்டியிடுகின்றன. ராமநாராயணன் அணியில தலைவர் பதவிக்கு முரளி ராமசாமி போட்டியிடுறாரு. நலம் காக்கும் அணியில தலைவர் பதவிக்கு தமிழ்குமரன் போட்டியிடுகிறார். தேர்தல் தொடங்கி விறுவிறுப்பா நடைபெற்று வருது. இன்னைக்கு மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு. வாக்கு எண்ணிக்கை முடிவு இன்று மாலையே அறிவிக்கப்பட இருக்கு. தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்கள் 1524 பேர் வாக்களிக்க இருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கான பதவிக்காலம் ஏப்ரல் மாதத்துடன் நிறைவடையும் நிலையில் அதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. மாலை 6 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை எண்ணப்பட்டு இன்றைய தினமே அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. ஓய்வு பெற்ற நீதியரசர் ராஜேஸ்வரன் தலைமையில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் முக்கியமாக 2 அணிகள் போட்டியிடுகின்றன. ராமநாராயண அணி, நலம் காக்கும் அணி. ராமநாராயண அணி சார்பில் ஏற்கனவே தலைவராக இருந்த தேனாண்டால் முரளி ராமசாமி இந்த முறை 3வது முறையாக போட்டியிடுகிறார். நலம் காக்கும் அணியில் தமிழ்குமரன் போட்டியிடுகிறார். சுயேட்சையாக தலைவர் பதவிக்கு மன்னன் என்றவர் போட்டியிடுகிறார். மொத்தம் 33 பதவிகளுக்கு 100 பேர் போட்டியிடுகிறார்கள். 1500க்கும் மேற்பட்டவர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். அண்ணா நகரில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் இந்த தேர்தலானது நடைபெறுகிறது. பலத்த போலீஸ் பாதுகாப்பு மத்தியில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. நிறைய திரைப்பிரபலங்கள் வாக்களிக்க வர நிலையில் இந்த பலத்த பாதுகாப்பு ஏற்பட வேண்டியிருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தேர்தலானது சீராக தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று மாலையே முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த புதிய பொறுப்பில் வரவர்களுக்கு முக்கிய சவால்களாக சிறிய திரைப்படங்களுக்கு திரையரங்குகள் கிடைக்க மற்றும் ஒரு குற்றச்சாட்டு. அதேபோல் புதிய படங்கள் வெளியாகும் சூழ்நிலையில் அது சீக்கிரமே ஓடிடியில் வெளியாக இருக்கிறதால் திரையரங்களுக்கு வருமானம் ஈட்ட முடியவில்லை. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. புதிய பொறுப்பில் வரவிருப்பவர்கள் இதனை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. விரைவில் இதுக்கும் தீர்வு காணுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜா. திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் நந்தவனம் அறக்கட்டளை நடத்தும் தமிழ் மாமணி விருது வழங்கும் விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் தலைமையேற்று சிறப்பிக்கிறார்.